மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். கம்பு கொழுக்கட்டை. அதாவது கம்பை வச்சு மசாலா கொழுக்கட்டை ஒன்று செய்ய போகிறோம், ஸ்வீட் கொழுக்கட்டை ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த கம்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 விதமான மசாலாக்கு தனியாக வச்சுருக்கேன். இந்த கம்பு மாவு வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். அந்த 300 கிராம் கம்பு மாவுக்கு 50 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாவுக்கு வந்து நேற்று நைட்டே ஊற போட்டு இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணியும் ஒரு உருளைக்கிழங்கும் பெருசாக இருக்கிறதுனால நான் பாதி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, சில்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு. இதுதான் இந்த மசாலா கொழுக்கட்டை தேவையான பொருள்கள். ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு வந்து ஒரு 100 கிராம் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரியும் பாதாமும் தேவையான அளவு போட்டுக்கலாம். லேசாக வறுத்து வச்சுருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், அப்புறம் தேவையான உப்பு. இதெல்லாம் ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு தேவையான. கம்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த மாவை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். கம்பு மாவு, அரிசி மாவு, அதுக்கு தேவையான உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா கலந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். சாஃப்டாக வர்றதுக்காக இதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி வெதுவெதுன்ற தண்ணி ஊற்றி இந்த கொழுக்கட்டை மாவு பிணைஞ்சு வச்சுக்கிடுவோம். கொழுக்கட்டை மாவு இந்த பதத்தில் வெதுவெதுன்ற தண்ணி ஊற்றி பிணைஞ்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு இனி மசாலாக்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். கம்பு மசாலா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். அது கடாயை அடுப்பில் வச்சு காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடல் நம்பர் போட்டிருக்கேன். கடுகு வடிச்சிருச்சு. இப்போ ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கண்ணாதிபதம் வதங்கிருச்சு. இந்த இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் தட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அது வதங்கிட்டே இருக்கையிலேயே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை 2 ஆறுக்கு அதை போட்டிருக்கேன். அது பச்சை மிளகாயும் போட்டுறேன். அதை லேசாக கலந்து கொடுத்துட்டு இந்த மசாலாக்கள் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, அப்புறம் சில்லித்தூள் அவங்க தேவைக்கேற்ப சில்லித்தூள். இதெல்லாம் வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை அப்படியே மசிச்சு விட்டுருவோம். விட்டுட்டு இந்த பட்டாணி, வேக வச்ச பட்டாணி, இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த பச்சை பட்டாணியையும் கொஞ்சம் நல்லா இந்த மசிச்சு விட்டுக்கிறோம். அப்படி இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மசாலா வதங்கிருச்சு. லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ 1 நிமிஷம் இதை வதங்கிக்கிட்டு மசாலாவோடு சேர்ந்து அந்த பட்டாணி இதெல்லாம் சேர்ந்து வதங்கணும். அதுக்காக ஒரு லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறோம். இப்போ இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, மசாலாவில் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிக்கிறோம். இறக்கிட்டு அப்புறம் இனிப்பு ஸ்டஃபிங்கு செய்ய போகிறோம். இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த கடாயை சூடாகட்டும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இப்போ நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா, தூசியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி நல்லா லேசாக கரைஞ்சதும் வடிகட்டிக்கோங்க. இது வந்து தூசி இல்லாதது, அது நாட்டு சக்கரை. அதனால் இதை லேசாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது கரையட்டும். இது நல்லா கரைஞ்சிக்கிறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த நட்ஸ் இருக்குல்ல, பாதாமும் முந்திரியும், இதை வந்து மிக்சியில் ஒரு திருப்பிட்டு கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்து அதில் கரைஞ்சிருச்சு. இந்த நாட்டு சக்கரை போட்டுருந்தோம்ல, அது இதில் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் சேர்த்து அதை கிண்டி அது கொஞ்சம் கெட்டியானவனையும் இந்த அரைச்ச நட்ஸுகளை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த நாட்டு சக்கரையும் தேங்காயும் நல்லா கலந்து கொஞ்சம் திக்னஸாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த முந்திரியும் பாதாம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிடுவோம். அதோட இந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிறேன்.
அதோட ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு இதெல்லாம் கலந்து கெட்டியாக இருந்தடிக்கு லேசாக கலந்துக்குருவோம். எல்லாம் போட்டு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு கொலக்கட்டை ஸ்டஃபிங்க்கு. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கிக்கிறேன் அப்படியே. இப்போ இந்த கொலக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த இட்லி பானையில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். ஃபஸ்ட்டு காரக்கொலக்கட்டை பண்ணிக்கிடுவோம். அதுக்கு வந்து இதில் எண்ணெய் தடவிட்டேன் ஒரு தட்டில். உருண்டை பிடிச்சி அதை அந்த இலையில வைக்கிறேன். இலையில வச்சு தட்டிட்டு நல்லா தகாடாக தட்டிட்டு இந்த மசாலா இருக்குல்ல, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா, இதை வந்து தேவையான அளவுக்கு உள்ளே வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதை இப்படியே பொறுத்திட வேண்டியதான். கொலக்கட்டை ரெடி. அதை அப்படியே இந்த தட்டில் வச்சுருவோம். கொலக்கட்டை ஸ்டஃபிங் பண்ணிட்டோம். இனிப்பு கொலக்கட்டை ஸ்டஃபிங் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி வட்டமாக தட்டிட்டு இலையில வச்சு தட்டி எண்ணெய் தடவிருக்கேன் இலையில. இதை தட்டிட்டு தேவையான அளவு இனிப்பு வச்சு அப்படியே மடக்கி வச்சுக்கிற வேண்டியதான். இனிப்பு வச்சுட்டு அதை அப்படியே மடக்கிட்ட ஒட்டிடும். அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்வீட் கொலக்கட்டையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒன்றா வச்சு அவிச்சிருவோம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கார கொலக்கட்டை இருக்கிறத இட்லி பாத்திரத்தில் வச்சுருவோம். அடுத்து இனிப்பு கொலக்கட்டை இதையும் இட்லி பாத்திரம் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும், நல்லா வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொலக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. தொட்டாலே உங்களுக்கு தெரியும், சாஃப்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இந்த கம்பு கொலக்கட்டை வந்து 2 விதமாக பண்ணியிருக்கோம். மசாலா போட்டு பண்ணியிருக்கோம், இனிப்பு போட்டு பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து நீங்கள் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதில் வந்து கம்பில் வந்து நல்லா இரும்பு சத்து இருக்குது, அப்புறம் கால்சியம் இருக்குது, அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் நட்ஸில் எல்லாமே நியூட்ரிஷன் உள்ளது. அதனால் தைரியமாக எல்லோரும் சாப்பிட்லாம். அதுவும் இந்த சுகர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் உள்ளவங்க வந்து பயந்துக்கிட்டு 1-2 சாப்பிட வேண்டியதில்லை. நல்லா நிறையா திருப்தியாக சாப்பிட்லாம், ஒன்றும் செய்யாது. இது இனிப்பு கொலக்கட்டையை முதல்ல எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கொலக்கட்டை இன்றைக்கி நானே டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். முதல்ல இனிப்பு கொலக்கட்டை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இனிப்பு கொலக்கட்டை வந்து அந்த கம்பு மணமும் அந்த தேங்காய் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ கார கொலக்கட்டையும் டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். காரக்குழம்புலேயே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ள மசாலா பண்ணி வச்சுருக்கனால காரக்குழம்புலேயும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கம்பு கொலக்கட்டையை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.